ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன கிராமத்துல மது, சுபோத் அப்புறம் அவங்க பையன் ரோஹன் அப்புறம் லதா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லதோட அப்பா அம்மா சின்னதுலயே இறந்து போயிருப்பாங்க. மது ரொம்பவே கெட்டவ. பாவம் எல்லா வேலையும் லதாவை தான் செய்ய வைப்பா. மது லதாவை எப்பவுமே ரொம்பவே கடுமைப்படுத்துவா. இந்த விஷயம் அவங்க சித்தப்பாக்கு தெரியவே தெரியாது. அவங்க கணவர் முன்னாடி அந்த பொண்ண ரொம்ப நல்லா பாத்துக்கிற மாதிரி அவ நடிப்பா. அது மட்டும் இல்லாம இத பத்தி ஏதோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளை மிரட்டி வச்சிருப்பா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, லதா பாவம் நிறைய துணிய டெரஸ்ல உட்கார்ந்து துவைச்சிட்டு இருப்பா. அப்ப அவங்க சித்தி வேணும்னு இன்னும் நிறைய துணி கொண்டு வந்து குடுக்கறா. சித்தி, என்கிட்ட ஏற்கனவே நிறைய துணி இருக்கு, எனக்கு கை வலிக்குது. ஏய், சொன்ன வேலைய செய்யடி. நீ இருக்கிறதே வேலை செய்யறதுக்கு தான், சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல. எல்லா வேலையும் இப்ப முடிச்சு ஆகணும். இன்னைக்கு என் பையன் ரோஹனோட பர்த்டே. வந்து ரூம் எல்லாம் கிளீன் வேற பண்ணணும் நீ. அப்படின்னு சொல்லி மது அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. துணியெல்லாம் துவைச்ச பிறகு லதா கீழே வந்த உடனே மது அவளுக்கு ரூம்ல இருக்க வேலைய செய்ய சொல்றா. அதுக்கப்புறம் அவனோட பையனோட பர்த்டேக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வைக்கிறா. இவளுக்கு கீர்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளெல்லாம் அவ ஏதோ சாப்பிட்டு இருக்க மாட்டா. அப்ப யோசிக்கிறா, சித்தி இந்த கீர் எப்ப கொடுப்பீங்க? ஓஹோ, வந்துட்டாமா கீர் சாப்பிடுறதுக்கு. சாப்பிடுறதுலயே இரு, எப்ப பாரு சாப்பிடுறதுதான் வேலை. என் பையனோட பர்த்டேக்கு செஞ்ச, நீ சாப்பிட வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து நான் இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடல. இங்க இருந்து கிளம்பி போ. லதா பாவம் அவள அங்கிருந்து துரத்திடுறா. ராத்திரி எல்லாருமே சேர்ந்து நல்ல சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்ப அவங்க சித்தப்பா இப்படின்னு கேக்குறாங்க, அட லதா எங்க? அவ இப்ப எங்க போயிட்டா? அவளா? ஐயோ, அவ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறா. லதா தூரத்துல இருந்து இது எல்லாமே கேக்குறா. சித்தி எதுக்காக இப்படி போய் சொல்றாங்க? இன்னைக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்கல. மிச்சம் இருக்க கீரை எடுத்து வைக்கிறதுக்காக அவங்க சித்தி அங்க வராங்க. அப்ப லதா பின்னாடியே போய் இப்படின்னு கேக்குறா, ரொம்ப பசிக்குது சித்தி, சாப்பிட ஏதாவது கொடுங்க. போடி இங்க இருந்து. மது லதாவை அங்க இருந்து துரத்திடுறா. பாவம் அவ பசிலே தூங்க போயிடுறா. அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாம் பசியில துடிக்கிறா. மறுநாள் காலையில போய் பாக்குறா, கீர்ல ஒரு பல்லி ஊந்து கிடக்குது. ஐயோ, இந்த பல்லி எங்க இருந்து வந்து விழுந்துச்சு? நான் எவ்வளவு இதுல நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சிருந்தேன். நேத்துல இருந்து கீர்னு இருந்தா. அவனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கீரை கொண்டு போய் விசிறடிக்கலாம் அப்படின்னு போறா. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஐடியா வருது. அட, இத நான் ஏன் விசிறடிக்கணும் சொல்லு. அவ நேத்துல இருந்து கீர்னு கேட்டுட்டு இருந்தா. இத கொடுத்தா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், வேஸ்டும் ஆகாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவ கீர் குடுக்கறதுக்காக கிளம்பி போறா. இங்க பாருடி, நேத்துல இருந்து கீரைன்னு இருந்தல்ல, இந்தா சாப்பிடு. என்னது சித்தி, எனக்காக கீர் கொண்டு வந்தீங்களா? ஆஹா, உனக்காகத்தான். நான் ஒன்னும் நீ நினைச்ச அளவுக்கு கெட்டவ கிடையாது. இந்தா சாப்பிடு, சரியா? சரி சித்தி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சந்தோஷமா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவளுக்கு பிடிச்ச ஒரு உணவு அவளுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷத்துல அவளுக்கு அது கெட்டு போயிருக்கா என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாம அவ சந்தோஷமா சாப்பிட்டு அதை முடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா கீரும் காலி ஆயிடுது. சித்திக்கு பாவம் என்ன பிடிக்கும் தான், எவ்வளவு கீர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டை பெருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவ பெருக்கிட்டு இருந்த நேரத்திலேயே சடனா அவளுக்கு ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வாயில அவளுக்கு நோர வர ஆரம்பிக்குது. அப்புறம் சடனா அவ சித்தி சித்தி லதா அப்படி கூப்பிட்ட உடனே அவங்க சித்தி ரொம்பவே பயந்து போய் ஓடி வந்து பாக்குறாங்க. அவ வாயில நிறைய நொர வந்துட்டு இருக்கும். அவளோட நிலைமைய பார்த்து மது ரொம்பவே பயந்து போறா. சித்தி, என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அவ்வளவுதான், மாட்டுவேன் நானு நல்லா. சரி, இவ இப்படியே செத்து கடுக்கட்டும். மது அவளை அங்க அதே நிலைமையில விட்டுடுறா. பாவம் அவ துடிச்சு செத்து போறா. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்து பாக்குறாங்க. அப்ப இவ ரொம்பவே அழற மாதிரி நடிக்கிறா. என் புள்ள பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே துடிச்சு செத்து போயிட்டா. கொஞ்சம் தைரியமா இரு லதா, நீ அழாத சரியா? ஆனா திடீர்னு லதாவுக்கு என்னாச்சு அப்படிங்கறத எனக்கு இன்னும் புரியவே இல்ல. அட என்னங்க சொல்றீங்க? என் புள்ள இப்படி செத்து கடுக்குறா. யாருக்குமே எதுவும் தெரியாது அவ எப்படி செத்தான்னு சொல்லி. ஆனா அழுற மாதிரி நடிக்கிற மதுக்குள்ள ஒரு சந்தோஷம் கூடி இருந்தது. அவ ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. எப்படியோ ஒரு சனியம் தொலைஞ்சுதுன்னு. ஒரு நாள் ராத்திரி அவ ரூமுக்குள்ள போலான்னு போறா. அப்ப அங்க நிறையவே பல்லிங்க இருந்தது. அட கடவுளே, இத்தனை பல்லிங்க எங்க இருந்து வந்தது? ஐயோ ச்சே. எல்லாத்தையும் அவ துரத்துறா. அதே நேரத்துல வெளிய இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு போய் பாக்குறா. அவ ரொம்ப பயந்து போறா. அவ முன்னாடி பயங்கரமான பேய் இருக்கும். எனக்கு கீர் வேணும், ரொம்ப பசிக்குது,
எனக்கு கீர் வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், போ போய் கீர் கொண்டு வா. மது அந்த பேய பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் கத்திக்கிட்டே உள்ள ஓடி வருவா. அப்புறம் அவங்க கணவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றா. அவனும் வெளியே வந்து பாக்குறான், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது அது இங்க தாங்க பார்த்தேன், இங்க தாங்க இருந்தது. என்ன நீ பைத்தியக்காரத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்க? ரொம்ப நாளா தூங்காம இருந்ததால பைத்தியம் பிடிச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். போய் தூங்கு போ. அதுக்கப்புறம் அவ நல்லா தூங்கிடுறா. மறுநாள் இது எல்லாம் முடியும்னு நினைக்கிறா. ஆனா மறுநாள் ஏஞ்சதும் மறுபடியும் பல்லிய பாக்குறான். அவ ஆலு சப்ஜி செஞ்சு வச்சிருக்கா. அதுல கீரை இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல நிறைய பல்லிங்க இருக்கும். எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல சடனா விண்டோல அவளுக்கு பயங்கரமான பேய் நின்னுட்டு இருக்குது தெரியுது. எனக்கு கீர் கூடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கீர் கூடு. நீ கீர் ரொம்ப நல்ல டேஸ்டியா செய்வல்ல. வீட்ல கீர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. போய் இங்க இருந்து போய். எதுக்காக வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உன்ன வெறும் கீர் கேட்கதானு வந்திருக்கேன். ரொம்ப பசிக்குது. நீ செய்யற கீர்னா ரொம்ப பிடிக்கும். குடுக்கறியா? என்கிட்ட எந்த கீரும் இல்ல, நான் எதுவும் பண்ணல. போய் இங்க இருந்து. அப்ப சடனா சுபோத் அங்க வரான். இவ தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அட இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன நீ அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? அப்புறம் அடிக்கடி ஏன் அழுதுகிட்டும் இருக்க? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட உன்னை யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? அந்த பேய்ங்க இப்பதான் வந்திருந்தா. அட யாரு பேயி? அந்த பேய் எங்க இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பேய் மறுபடியும் வந்திருந்தது. அது வந்து என்கிட்ட எப்ப பாரு கீர் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. பேய் அங்க வந்து எப்பவுமே கீர் கேக்குறத பார்த்து மதுவோட நிலைமை கொஞ்சம் மோசமா ஆயிட்டு இருந்தது. சுபோத் இத பார்த்து ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் மதுவோட அம்மாக்கு ஃபோன் பண்றான். நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு பாபாவை கூட்டிட்டு வராங்க. அட செல்லம், என்னடா ஆச்சு உனக்கு? முகமே வாடி போயிருக்கே. ஆமா ஆமா, எப்ப பாரு கண்ணு முன்னாடி பல்லி வருது, அப்படி இல்லையா எதனா பேய் வருது. நான் உண்மையை சொல்றேமா, பயமா இருக்குமா? ஆண்டா செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எல்லாமே பாத்துக்கிற பாபாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் எல்லாம் சரி பண்ணிடுவாரு. பாபா நாலா பக்கமும் சுத்தி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, இந்த வீட்ல யாராவது எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டாங்களாம்? ஆமா பாபா, என் மருமக லதா எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா அவங்களோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையலன்னு நினைக்கிறேன். அட நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாபா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிரும். அத கேட்டு மது பயந்து போறா. அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்றா, அந்த பேய் மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கா? கீர் கேக்குறா பாபா. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க நேரா சமையல் கட்டுக்கு போய் சீக்கிரம் ஒரு கீர் தயார் பண்ணி கொண்டு வாங்க. பாபா சொன்னதை கேட்ட உடனே மது கூட கீர் செஞ்சு கொண்டு வரா. இந்தாங்க பாபா கீர். கீரை கொண்டு வந்து நடு வீட்ல வச்ச உடனே அத சுத்தி ஒரு வட்டத்தை அவங்க போடுறாங்க. அது போட்ட பிறகு அவங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மந்திரங்களை சொன்ன உடனேயே அந்த பேய் அங்க வந்து அவங்க முன்னாடியே நிக்குது. அத பார்த்ததும் அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. கீர் கீர், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கீர் வேணும். நீ கேட்ட கீர் இதோ இங்கதான் இருக்கு. நீ இதை எடுத்துக்கிட்டு கிளம்பு. நீ இதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. நான் அவளை கொடுமைப்படுத்தலையே. நான் அவகிட்ட வெறும் கீர் தான் கேட்டேன். நாளெல்லாம் அவ என்ன பசியால துடிக்க வச்சா. அது மட்டும் இல்லாம அவ மறுநாள் கீரை கொண்டு வந்து கொடுத்தா. அப்ப ரொம்ப பசியில இருந்தேன். அந்த கீரை நான் சாப்பிட்டேனா, மறுபடியும் அத சாப்பிட்ட உடனே செத்துட்டேன். அட நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பேய் உன் பொண்டாட்டிய பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நானா? நான் எந்த கீரை கொண்டு வந்து கொடுத்தேன்? நான் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல, எனக்கு தெரியாது. ஏய் சொல்லு. அது என்னன்னா அதுல பல்லி விழுந்திருந்தது. நான் லதாக்கு கொடுத்தேன், அவ சாப்பிட்டு செத்துட்டா. இவ தினமும் என்ன மாடு மாதிரி வேலை செய்ய வைக்குவா. அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுக்க மாட்டா. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. என்ன மன்னிச்சிடு. நீங்க பண்ண தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒவ்வொரு அமாவாசை நாள்லயும் நீங்க கீரை எடுத்துட்டு போய் மாடியில வைக்கணும். நீங்க ஒருவேளை அப்படி பண்ணலனா அந்த பேய் உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். பாபா அங்க இருந்த கீரை அந்த பேய்க்கு கொடுத்த உடனே அந்த பேய் அதை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுது. அப்பத்துல இருந்து மது எல்லா அமாவாசைக்கும் கீர் செஞ்சு மொட்டை மாடியில வச்சிடும். கீர் சாப்பிட்டு சந்தோஷப்பட்ட லதா சித்திய கொடுமைப்படுத்துறது இல்ல.